ஈரோமார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. பிரபாகர் ஒரு வியாபார பொருளாக்கி அதுல பெரிய லாபம் பார்க்கலாங்கிறத காட்டுறது சீமான்கர் ஒரு சினிமாக்காரர். ரொம்ப நாளைக்கு பிறகு அம்பேத்கரையும் அதே மாதிரி பிசினஸ் பண்ணலான்னு இப்போ விஜய் காட்டியிருக்கு. அவருடைய மாநாட்டில் இவங்க படத்தையெல்லாம் வச்சிருந்தாரு. யாருன்னு கூட தெரியாம எழுதி கொடுத்த படிச்சுட்டு போயிட்டாரு. அம்பேத்கரை பத்தி நமக்கு இதுவரை தெரியாத விஷயங்கள், இதுவரை நம்ம கேள்விப்படாத விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. நீ படி, அந்த வைராக்கியம் அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். மாநாடு முடிஞ்சது போது ஆளை ரொம்ப நாளா காணுமே யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா போனாரு பார்த்தா இந்த அம்பேத்கர் ஸ்பீச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரிகர்சல் பண்ணி நல்லா பிரமாதம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணிருக்காரு. இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா? சக்தி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. சிரிப்பு தான் வந்து அதை ரசிகர்கள் இருக்காங்க. அது ஒரு கட்டாயத்தின் பேர்ல அரசியலுக்கு வந்திருக்காரு. எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போயிட்டாரு. அது என்ன பேசினாரு அவர்கிட்ட போய் இப்போ போய் கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் எத்தனை தடைகள் வந்தாலும் படியுது. மழை விழுந்த உடனே தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? எடுத்து போடுறாங்க. மீடியாக்களும் சரி, இந்த மாதிரி புதுசா வந்திருக்க இந்த சினிமாக்கார தலைவர்களும் சரி, பட்டமா இடம் போட்டிருக்காங்க. சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் தான் திருப்பி எந்திரிச்சு கைத்தட்டுறதும் இது பண்றதும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருமாவளவனை பக்கத்துல இழுக்கணுங்கிறதுக்கு பிஜேபி பல்வேறு வகையில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும், அவருடைய மனசு முழுக்க இனி நம்மளோட தான் இருக்கும். கூட்டணி நீங்க வச்சுக்கினாவே எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டுதான் வருவாங்க. சும்மா யார் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக யாரும் வரது கிடையாது. இவர் சொல்றாரு, திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு பங்கு கொடுப்பேன்னு லஞ்சம் கொடுக்குறேங்கிற. ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் எடுக்க பாக்குறேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நேற்று பார்த்துருப்பீங்க, அம்பேத்கர் சார்ந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழா. விசிகாவினுடைய திருமாவளவன் கலந்து கொள்வார் அப்படின்னு நிறைய பேச்சுக்கள் வந்து, அதுக்கப்புறம் அவர் மறுத்து விட்டார், இல்லை நான் கலந்துக்கல அப்படின்னு. ஆனால் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தான் அதை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நேற்று மேடையில் பேசின விஷயம்தான் இப்போது டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. என்னன்னு பார்த்துருப்பீங்க, 2026 திமுக போடுகின்ற கூட்டணி கணக்குகள் எல்லாம் தவிடுபொடியாகும், மைனஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் திருமாவளவன் இங்கே வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவருடைய மனசு நம்முடன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த முழு காணொலியை பார்த்துருப்பீங்க, உங்களுடைய கருத்துக்கள்? அதாவது ஒரு சீசன்ல இந்த சினிமாக்காரருக்கு யாரையும் ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. இப்போ சீமான்ற ஒரு சினிமாக்காரர் வந்தார். அவர் சினிமாக்காரர்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் என்ன படம் எடுத்தார், ஏதுங்கிறது எது தெரியாது. ஒரு படம் எடுத்தாருன்றாங்க. அது தவிர அவர் சினிமாவிலேயும் ஒரு பெருசாக இருந்ததா தெரியல. பாரதி ராஜா கிட்ட உதவியாளராக இருந்தது எனக்கு தெரியும். அவர் பிரபாகரனை பிடிச்சார். நல்ல ஒரு பிஸ்னஸ் பிரபாகரனை வச்சு பேசணும்னா நல்ல பிஸ்னஸ் ஆகும் பண்ணார். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார், பிரமாதமாக பண்ணார். ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா பிரபாகரனுக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் அவர் கொடுத்த அளவுக்கு விளம்பரம் பெருசாக யார் போய் கொடுக்கலன்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் பிரபாகர் ஒரு வியாபார பொருளாக்கி அதில் பெரிய லாபம் பார்க்கலாங்கிறத காட்டுறது சீமான்கர் ஒரு சினிமாக்காரர். ரொம்ப நாளைக்கு பிறகு அம்பேத்கரையும் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இப்போ விஜய் காட்டியிருக்கார். ஸோ அதுக்காக இப்போ அம்பேத்கரை பற்றி நமக்கு இதுவரை தெரியாத விஷயங்கள், இதுவரை நம்ம கேள்விப்படாத விஷயங்களை அவர் பேசியிருக்கார். அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு, அது அவரை பற்றி வீடியோ பதிவுகள் எதையுமே அவர் பார்க்கலங்கிறது தெரியும். இதெல்லாம் டிவியில் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாகவே காட்டாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எதையுமே அவர் பார்க்கல. மம்முட்டி நினைத்து அம்பேத்கர் படமே வந்துருக்குது. அம்பேத்கரை பற்றி நிறைய படங்கள் வந்துருக்கு. இதை எதையுமே அவர் பார்க்கல. இந்த புத்தகத்தை பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு வகையில் அது ஒரு நல்லது. ஏன்னா இன்றைக்கு அரசியல் கட்சிக்கு தலைவராக வரதான் அவர் முடிவு எடுத்திருக்காரு. சில தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அவருடைய மாநாட்டில் இவங்க படத்தையெல்லாம் வச்சிருந்தாரு. யாருன்னு கூட தெரியாமல் எழுதி கொடுத்த படிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க வர்றாரு. இப்போ மாநாடு முடிஞ்சது போல் ஆளை ரொம்ப நாளாக காணுமேனு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போனாருன்னு பார்த்தா இந்த அம்பேத்கர் ஸ்பீச்சுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. எல்லாம் கரெக்டாக நெட்டெல்லாம் பார்த்து அந்த ஷார்ட்டெல்லாம் ரெடி பண்ணி எந்த இடத்துல கைத்தட்டணும், ஒரு அந்த ஆளுகளெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கரெக்டாக ரிஹர்சல் பண்ணி எல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு.
இதுதான் நான் வந்து பார்க்கும்போது என்னென்னா, இந்த சினிமாவில் நடிக்கும்போது மாதிரி செய்யலையே. இப்போ இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தேன், சக்தி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுன்னு ஒரு டைலாக் சொல்லுவார். சிரிப்பு தான் வந்தது. அது எப்படியோ சொல்லியிருக்கலாம். சரி, அதை ரசிகர்கள் இருக்காங்க. அது அந்த மாதிரி சினிமாவில் வந்து அந்த வேகத்தை காட்டலையேங்கிறது தான் ஒரு இது. நடிகராக இருக்கும்போது அதெல்லாம் காட்டலை. ஆனால் இன்றைக்கி மேடையில் ஓரளவுக்கு நல்லா பண்பட்டு வந்திருக்கார். மாநாட்டை விட இன்றைக்கி அந்த பேச்சில் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இருந்தார். வேற என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து அரசியல் தமிழ்நாட்டில் பண்ணுறதுலாம் திமுக எடுத்து தான் பேசி ஆகணும். அதை அவர் பேசியிருக்காரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன செய்வேன் அவர் சிலதெல்லாம் சொல்கிறாரு. என்னமோ மற்றவங்களாம் அதை செய்ய மாட்டேன்னு சொன்ன மாதிரி இவர் மாத்திரம் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். கேட்டுக்கிட்டோம். நல்ல அரசாங்கம் வேணுங்கிறதா எல்லாருமே கேட்குறோம். அதுக்கு தான் எலெக்ஷனே நடக்குது. நல்ல அரசாங்கம்னா நம்ம எப்படி போய் எடுக்கிறோம்? நிறையா பசங்களை குழந்தைகளை பெற்றிருந்து ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டானோ, உங்கள் பிள்ளையில எந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு, எரியரை கொண்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கானே அந்த பிள்ளை தான் நல்ல பிள்ளை அப்படின்னு. மற்றவங்களாம் இதை விட மோசம்னு அர்த்தம். அது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா, தேர்தலில் போட்டியிடுறவங்களே இருக்கிறதுல யார் பெட்டருங்கிறதா நம்ம பார்க்குறோம். அவங்க தான் சிறந்தவர்கள் நம்ம எடுக்கலை. ஜனநாயகத்தையே நம்ம தேர்ந்தெடுத்தோம். குறைகள் குறைவான ஆட்சி முறை, கேள்விகள் கேட்க வாய்ப்பு உள்ள ஒரு ஆட்சி முறை. மன்னர் ஆட்சியில் முடியாது, சர்வாதிகார ஆட்சியில் முடியாது. இது மக்களாட்சியில் தான் அந்த கேள்வி கேட்குற உரிமை இருக்குது, பேசுகிற பேச்சு உரிமை இருக்குது. இன்றைக்கி ஏறத்தாழ அது இல்லாமல் போயிடுச்சு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல எதை வேணாலும் மாற்றி போட்டு என்ன ஜெயிலில் தடுறதுக்கு எல்லாம் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி வந்து பேச்சுரிமை இந்தியாவில் இருக்கிறதா நான் நினைக்கல. அது போயிடுச்சு. ஜாக்கிரதையாக தான் இருக்குது. முயற்சி பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, மாநாட்டுக்கு அப்புறம் அவர் காணாமல் போயிட்டார். மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்காரு, நேற்று வந்திருக்காரு. இதுக்கப்புறம் என்னைக்கு வருவார்னு பார்க்கணும். 26 தேர்தலுக்கு முன்னாடி வருவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவருடைய சில அரசியல் நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது நான் அப்படியே அசந்து போயிட்டேன். என்ன மாதிரி நடவடிக்கைகள்? பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாக்க நான் உதவி பண்ணுறேன்னா பாருங்க, சிலுத்து போச்சு. இது மாதிரி ஒரு அரசியல் தலைவன் பூலோகத்திலே பிறந்தது. அவனுக்கு ஊடெல்லாம் அவன் இடிஞ்சு போய் வெள்ளத்தில் மூழ்கி போய் சொத்து சுகமெல்லாம் ஆதாயி போய் பிச்சைக்கார நிலைமைக்கு போயிட்டவன் விழுப்புரத்துலேருந்து 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தாக்கா இவர் 500 ரூபாய்க்கு அரிசி மூட்டை கொடுக்குறான்னு. இந்த நிவாரணம் வந்து எவன் கொடுப்பான்? இவ்வளோ பெரிய அரசியல் ஞானம் அவருக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஞானி இன்னைக்கு வந்திருக்காரு, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ட்ரெயின் பண்ணணும். அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸு, அந்த கோஸ்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரெயின் பண்ணணும். பண்ணாங்கன்னா அந்த அவங்கள வச்சுக்கிட்டு தான் அவர் ஆட்சி நடத்துவார்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி அவருடைய ஆட்சியில் அவங்க தான் அமைச்சரவையில் இருப்பாங்க. மேடையில் பேசின விஷயம்ல ஒரு அடிக்கூடு இட்டு காமிச்ச 2 பிரச்சனைகள் தீவிரமானது. ஒன்று மணிப்பூர் விடயம். இன்னொரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேங்கை வயல். இது 2க்கும் வந்து மத்திய அரசும் சரி, மத்திய அரசும் சொல்ல முடியாது, ஒன்றிய அரசும் சரி, இங்கே ஆளுகிற ஆளும் கட்சியும் சரி, 2 பிரச்சனைக்கும் தீர்வே காணல. இது உண்மைதானே? உண்மைதான். நீங்கள் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு மணிப்பூர் தான், மிச்ச அரசு அமைதியாக இருக்கிறதா தான் அர்த்தம். இவ்வளோ பெரிய மாநிலத்தில் ஒரு வேங்கை வயல் தான். இவர் சொல்கிறாரு பட்டியலிடத்தவர்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படி, அதெல்லாம் இதெல்லாம் யாரால் அதெல்லாம் நீக்கப்பட்டது தெரியுமா அவருக்கு? அம்பேத்கரை வந்து வண்டியில் ஓட்டிகிட்டு போக மாட்டேன்றது தான் இன்னைக்கு எங்கேயும் இருந்த ஒரு நிலைமை. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பிரசவ வேதனையில் துடிக்கும் போது அந்த பெண்ணினுடைய ஆபத்தான நிலையை பார்த்து அந்த கலெக்டர் ஆஷ் வந்து தன்னுடைய கோச் வண்டியில் எடுத்துட்டு அக்ரஹாரத்து வழியில் போனோம்னா தான் சீக்கிரமா மருத்துவமனைக்கு போக முடியும்னு அந்த அக்ரஹாரத்து வண்டியை ஓட்டிக்கிட்டு போனதுக்கு கோச்சுக்கிட்டு வாஞ்சிநாதங்கிற ஒரு ஐயர் வந்து சுட்டு கொண்ட ஊர் இது. தம்பிக்கு தெரியுமா என்பது தெரியல. இதெல்லாம் யார் நிறுத்தினா? வாராகிற ஒரு பிராமணர் வந்து நடத்தின குருகுலத்தில் சரண்மாதவி குருகுலத்தில் நடந்த ஜாதி பார்த்து தான் பெரியார் வந்து திராவிட கழகத்தையே உருவாக்குனார். தெரியுமா அவருக்கு? சரி விடுங்க, ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அரசியலுக்கு வந்திருக்காரு, எழுதி கொடுத்தது படிச்சுட்டு போயிட்டார். அது என்ன பேசினார் அவர்கிட்ட போய் இப்போ போய் கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாதுன்னு பேசிட்டார். சாத்தாங்குளம் நடந்தது, பொள்ளாச்சி பாலியல் வழக்குகள் நடந்தது, எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருங்க. வேங்கை மேலே தேடி பிடிச்சிட்டு போகிறார். அதெல்லாம் நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லலாம். இது காலாகாலமாக எப்போதுமே சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மழை வந்த உடனே ரோட்டில் தண்ணி ஓடுதுன்னாக்கா என்ன ஆகாயத்துக்கு கொடையாக போட முடியும்?
மழை தண்ணி ரோட்டில் தான் விழுவுங்க. அது உளுந்து போகிற வரலும் இதாக தான் இருக்கணும். மழை விழுந்த உடனே தண்ணி வந்துக்குச்சே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? எடுத்து போடுறாங்க. என்னன்னா மீடியாக்களும் சரி, இந்த மாதிரி புதுசாக வந்திருக்க இந்த சினிமாக்கார தலைவர்களும் சரி, மக்களை ஒரு வட்டமாக இடம் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம படத்தையும் இவ்வளோ பேர் ரசிக்கிறானே, இவனுக்கு எவ்வளோ என்ன புத்தி இருந்தால் நம்ம படத்தை ரசிப்பாங்கிறதுனால தான் காரணமாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். இவருடைய படங்கள் எந்த படம் வந்து நம்ம வந்து பெரிய படமாக நீங்கள் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 படத்தை தவிர, பிகில் படம் அது டைரக்டருடைய படம், ஏஆர் ரஹ்மானுடைய படம், அதில் இவர் இருந்தார். சர்க்கார் அது டைரக்டருடைய படம், அதுலேயே கடைசியில் கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க. இவரே வந்து எடுத்தார். மெர்சல்னு ஒரு படம் எடுத்தார். எங்கள் டாக்டர்களெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தி எடுத்தார். அப்புறம் இவரே வந்து டாக்டர்களுக்காக இப்படியெல்லாம் நடப்பதுக்கு என்ன காரணம் கேட்பது நாங்கள் கேட்டோம். அதை எடுத்து போட்டாங்க. நீதானே தூண்டி விட்டேன்னாங்க. விவரம் தெரியாமல் நடித்தார். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் சினிமாவில் ஒரு தூக்கி விட்டாங்க. எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. என்ன மாதிரி? என்னன்னா, அதாவது ஒரு 20th Century Fox நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாலிவுட்டுடைய மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு நிறுவனம் எம்ஜிஎம், 20th Century Fox, வார்னர் பிரதர்ஸ், யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல், ஆர்கேஓ ரேடியோ, இது மாதிரி பெரிய பெரிய டிஸ்னி, இது போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள். அவங்க தான் அன்றைக்கி சினிமா உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தவங்க. அந்த 20th Century Fox வந்து இப்போது வந்து சமீபமாக கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்தாங்க. அதில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாத்தம்மான்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதுக்கு அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க. அதில் வந்து அந்த சமயத்தில் அந்த ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், என்னுடைய காலேஜில் என்னுடைய சீனியர். அவர் என்னை பிடிச்சி இதை வந்து நீதாண்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போது அமெரிக்கர்கள் கேமராமேன் எல்லாமே அமெரிக்கா ஹாலிவுட்டை சேர்ந்தவர்கள். எந்த கம்பெனிடா வந்து இது எடுக்குதுன்னாக்கா 20th Century Fox எடுக்கிறாங்க. நான் அப்படியே சிலுத்து போயிட்டேன். 20th Century Fox எடுக்கிற ஒரு படத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமா? சினிமாவுடைய மிகப்பெரிய கம்பெனி, சினிமா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சினிமா ஸ்கோப்பெல்லாம் அவங்க தான் உணர்ந்தாங்க. அது அந்த அப்பேற்பட்ட ஒரு கம்பெனிக்கு நம்ம வந்து உதவி பண்ணுறோமா அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கேமராமேன் இவங்கெல்லாம் அதில் ஒரு வில்லனா வந்து அந்த பெண்ணை கெடுத்து இது பண்ணுற மாதிரி அந்த ஜமீன்தாரை வர்றதுக்கு இப்படி பார்த்துட்டு என்னையே காட்டி அவரே போட்டிருங்களேன் அப்படின்னா. அது ஒன்று நான் நடிகன் இல்லைப்பா அப்படின்னு. இல்லை சார், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரோலுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டாங்க. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு ஜவாஹர்னு பேர், பார்த்திபன் வரும். அவங்க 2 பேர் வந்துட்டு பார்த்திபன் வந்து அங்கிட்டு தான் போடுது, நீயே பண்ணிட்டோம். அப்போ இது இவ்வளோ பீடிகை என்னத்துக்கு சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறாரு, அந்த இவர் விஜயுடைய படத்தை பார்த்துருக்காரு, அவங்க பார்த்துருக்காங்க. பேச்சில் வந்து கேட்டாங்க, இது எப்படி இருக்காரு, நீங்கள் ஒரு நம்பர் 1 ஸ்டார் இருக்காங்க, இவரா அப்படின்னாங்க. அதான் கேள்வி, இவரா நம்பர் 1 ஸ்டார் அப்படின்னா. அது நம்முடைய ரசனையை பற்றி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. அந்த படம் மாத்தமா படம் வந்து ஆஸ்காருக்கு போச்சு, டாக்குமெண்ட்ரி ஆஸ்காருக்கு போச்சு. நேரமாக மிஸ் ஆச்சு. எனக்கு தகவலே வந்தது, ஆஸ்கார் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீ அமெரிக்கா வர வேண்டியிருக்குன்னு. அந்த அளவு நாமினேஷனில் போயிடுச்சு. போய் காட் இஸ் கேன் ஒன்று, அதை வந்து அப்புறம் வந்து செலஸ்டியல் பாடிஸ்னு நம்ம பேரை மாற்றினாங்க. அதுவும் ஆஸ்காருக்கு போச்சு, இதுவும் ஆஸ்காருக்கு போச்சு. இது 2 படத்துலையுமே நான் இருக்கிறேன். அப்புறம் வெட்டியான்னு ஒரு படம் என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சர்மான்னு எடுத்தார், யுனெஸ்கோ அவார்டு வாங்குச்சு. அது நான் தான் ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு போய் யுனெஸ்கோ அவார்டெலாம் வாங்குற படங்கள்ல நான் இருந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் வந்து நாமினேட் ஆச்சு. நான் வெளியில் சொல்லலை, இது போய் எந்த பத்திரிகையும் நாங்கள் வெளியிடவும் இல்லை. இதெல்லாம் நடந்தது. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த 20th Century Fox சேர்ந்த அந்த டெக்னீஷியன்ஸ் வந்து விஜயை பற்றி அவங்க சொன்னது இவரா அப்படின்னு கேட்டுப்பட்டாங்க. அதுதான் அவருடைய நடிப்பு திறமை. அந்த சினிமா உலகத்தில் அவருக்கு இருந்த பேர் அதுதான். இதை சொன்னால் இதுக்கு வந்து அவங்க ஆளுங்களை வச்சு எழுதுவாங்க, நிறையா வரும், இதெல்லாம் வரும். இப்போ வந்து அரசியலில் வந்து அவர், ஆனால் நேற்று அவர் அம்பேத்கர் மீட்டிங்கில் பேச ரொம்ப நல்லா பேசியிருந்தார், அருமையாக பேசியிருந்தார். அந்த வாய்ஸ் மாடுலேஷன், ஏற்ற இறக்கங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வந்து பேசுறது நல்லா கற்றுக்கிட்டு வர்றாரு. பேச்சை வந்து எழுதி கொடுக்கறது அருமையான அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் பேசுறதுக்கான ட்ரைனிங் அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு.
ஆனால் அதுக்காக அவர் எடுத்துக்கிற கால இடைவெளி தான் அரசியலுக்கு தாங்குமான்னு தெரியல. 4-5 மாதம் ஆச்சு மாநாடு முடிஞ்சு, அதுக்கப்புறம் வர ஆளை காணும். இப்போ மறுபடியும் வந்திருக்காரு, மறுபடியும் என்னைக்கு வருவார்னு தெரியல. ஆனால் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நல்லா தெரியுது. நல்லா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க, இது கேமரா செட் பண்ணியிருக்காங்க, லாங் ஷாட்டு மிட் ஷாட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மானிட்டர் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு ரிகர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு மீட்டிங் இப்படி பண்ணாக்கா என்னைக்கு நீங்கள் வந்து அரசியலுக்கு வர்றது? இதெல்லாம் இன்னும் இந்த மீட்டிங்கில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, திருமாவளவனை வந்து தான் பக்கத்தில் இழுக்கணுங்கிறதுக்கு பிஜேபி பல்வேறு வகையில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியும். ஆனால் அவர் எதிர்க்கக்கூடிய அரசியல்வாதி பிஜேபியும் தானே இருக்காது. விஜய் அழைத்தா அது பிஜேபி அழைக்கிற மாதிரியா? விஜய் வந்து பேசினாவே பிஜேபின்னு தானே இருக்கும். வேற என்ன சந்தேகம்? நான் வந்து பிஜேபி சேர்ந்தவன் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக மணிப்பூர்னு ஒரு லைன் விட்டாரு. அது கூட அந்த நேரத்தில் அமைதியாக பேசுவார். இல்லை அதுவும் சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே வந்து விகடனுடைய நிறுவன தலைவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு இது ஒரு இக்கட்டான சூழல் ஒன்று இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆளுகிற திமுக எதிர்த்தால் சங்கின்னு சொல்லிடுவாங்க, இதே வந்து மற்றவர்கள் எதிர்த்தால் வந்து தம்பின்னு சொல்லிடுவாங்க, இல்லை வந்து ஊப்பிக்கல்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இங்கே இருக்குன்னு அடிக்கோடிட்டு காமிச்சாரு. இது அது மாதிரி தானே இருக்கு. திமுகவை எதிர்த்தால் வந்து அவர்கள் பாஜகனுடைய பி டீம் என்பது. வேற என்ன, வேற யார் இருக்கா எழுத்து பேசுறதுக்கு? பழனிசாமி வந்து அதிமுகவை நடத்திட்டு இருக்காரு. அந்த கட்சியில் நடக்கிற சின்ன சின்ன உள்கட்சி குழப்பங்களுக்கு கூட அமித்ஷா கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா கட்சி அடங்கு வச்சிருந்ததுனால தான் அவர் காணாமல் போனாரு. பன்னீர்செல்வம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பாஜகவிலே போய் இணைஞ்சிட்டாரு. சசிகலாவும் தினகரன் தான் இன்னைக்கு வந்து அதிமுகன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அவங்க 2 பேர் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, வேற யார் இருக்கிறா? ஆனால் இன்னைக்கு வந்து இவர் இதை வந்து கூட்டத்தை காட்டி தான் ஒரு எதிர்கட்சியாக வர்றதுக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடுறாருன்னு தெரியுது. அவருக்கு ஒரு ஆதரவுகள் வரலாங்கிறது தெரியுது. அந்த கூட்டத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் தான் திருப்பி எந்திரிச்சு கைத்தட்டுறதும் இது பண்ணுறதும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மற்றவங்களாம் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. பல இடங்களில் வந்து அந்த தாமதமாக கைத்தட்டு வருது. கொஞ்சம் சைகையெல்லாம் காட்டியிருப்பாங்க போட்டிருக்கு. அதான் தெரியுது. ஒரு ரிஹர்சல்லாம் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. அதாவது இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மீடியாக்களுடைய ஆதரவு சீமானுக்கு எடுத்தா அப்படி அவருக்கு தான் இருக்கு. சீமான் ஒரு இடத்துல ஜெயிக்கலைன்னா கூட வாரம் அவரை பற்றி எழுதாதவங்களும் அவரை பற்றி பேசாதவங்களும் இருக்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலை. இருந்தாலும் அவர் வந்து சீமான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவரில் ஒருத்தராக காட்டுறது வந்து உங்கள் மாதிரி மீடியாக்கள். அதுக்கு அடுத்தாப்படி இப்போ விஜய் வந்திருக்காரு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகிறான்னு பார்க்கலாம். அவர் வந்து மிகப்பெரிய சொதப்பலாக நான் பார்க்கறது, அவரை பற்றி நாங்கள் கணிச்சது தப்பில்லைங்கிறது எங்களுக்கு புரிஞ்சது எப்போனாக்க, அந்த வெள்ள நிவாரண நிதிக்கு நீ வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போடான்னு இருப்பாருங்க. அப்படியே இன்னைக்கு ஒரு யாராலுமே அது மாதிரி யாரும் செய்யவே முடியாது. திமுகவுக்கு மாற்றாக ஒருவர் வந்து சமூக நீதியை பேசுகிறார், பெரியாரை பேசுகிறார், அம்பேத்கரை பேசுகிறாருன்னா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. யார் இல்லைன்னா அம்பேத்கர் திமுக பேசலையா, பெரியார திமுக பேசலையா, சமூக நீதியை திமுக பேசலையா? நீ என்ன புதுசா சொல்ல வர? இல்ல அதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ஆதவர்ஜுனா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பிறப்பால் ஒருவர் எப்படி மன்னர்ன்றதை வந்து நம்ம தடுக்கிறோமோ, எப்படி எதிர்க்கிறோமோ அதை தான் பார்ப்பனியத்தில் எதிர்க்கிறோம். பிறப்பால் ஒருத்தர் சிறந்தவர்ன்றது தான். அதே போல் பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வர் என்பதை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது முக்கியமான விஷயம் இல்லை. ஒருத்தர் பிறந்துட்டாரு, வழியா அவருடைய மகன் என்பதனால் முதல்வர் பதவியில் வகிக்கிறத வந்து கேள்வி கேட்கறது சரியான வழி தானே? எப்படி என்ன அவரை நியமிச்சாங்களா? அவரை ஸ்டாலின் நியமிச்சாங்களா? கலைஞர் வந்து இவர் தான் இன்று முதல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்னு சொன்னார். எலெக்ஷன் இல்லை, தோத்தாரு இல்லை. 1000 வழக்கு தொகுதியில் 2 தான் தோத்தாரு. படிப்படியாக தானே வந்தார். ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் இருந்தார். நடக்கிறப்பா ஜெயலலிதா காலத்தில் தோர்த்தி பிடிச்சி உள்ள போட்டாங்க. முதல்வர் கலைஞருடைய மகங்கிறதுக்காக அவர் வந்து ராஜபாட்டையில உட்காந்துட்டார். இல்லை, ஸ்டாலினை கூட ஒதுக்கிடும் காலகாலமாக களப்பணிகள் செய்து கொண்டு வந்தவர். சினிமாவில் இருந்துட்டு திடீர்னு வந்த உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. துணை முதல்வராக இருந்தார். உதயநிதியை போட்டிருக்காங்க. அவர் வந்து எலெக்ஷன் நின்று தானே எம்எல்ஏ ஆனார். ஆனா துணை முதல்வர் பதவிக்கு எத்தனை பேர் தகுதி இருக்கலாங்க. இப்ப இன்னைக்கு வந்து பல இடங்களுக்கு முதலமைச்சர் போக முடியலங்கிறதுக்காக துணை முதலமைச்சர்னு ஒரு பதவியே கிடையாது. தெரியுமா? தெரியுமே. இது வந்து ஒரு கேபினட் செக்ரட்டரின்னு போடுவாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் போட்டுக்கிட்டார். எம்ஜிஆர் வந்து 6 பேர்த்த போட்டார். அந்த பேரில் போட்டு இது பண்ணாங்க. என்னன்னா, அவர் செய்ய வேண்டிய அவரை பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் இவரை நீங்கள் பார்க்கலாங்கிறது. அவ்வளோதான். அதிகாரங்கள் பெருசாக இருக்காது. அவர் வந்து அதிகாரம் பண்ண முடியாது. அந்த இதில் வந்து தன்னுடைய மகனை போட்டுக்கிட்டு வச்சுருக்கார். மகன்றது வந்து அடுத்த பாயிண்ட்டு. அவர் வந்து இது சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏவை தான் போட்டிருக்காரு.
அது அவருடைய மகனா இருக்காரு, அவ்வளவுதான். மன்னர்களா வந்து இப்போ வந்து எலிசபெத் ராணி வந்து 6ஆம் ஜார்ஜனுடைய மகளா இருந்ததுனால தான் எலிசபெத் ராணி. குயின் விக்டோரியா அவருடைய வம்சாவளிங்கிறதுனால தான் 8ஆம் எட்வர்டு வந்தார். 8ஆம் எட்வர்டு வந்ததுனால தான் 6ஆம் ஜார்ஜ் மன்னராக வந்தார். அது வேற விஷயம். அதுதான் மன்னராட்சி. மன்னருடைய வம்சங்கிறதுனால கொடுக்கறது. இது அப்படி இல்லையே. தன்னுடைய என்னுடைய மகன் வந்து டாக்டர் படிக்கிறான், டாக்டர் மகன் டாக்டர் ஆகலாமா? இதை ஒழித்து கட்டுவோம்னா என்ன அர்த்தம்? அவன் படிக்க வச்சிருக்கேன், அவன் டாக்டர் ஆகிறான். அதுல என்ன தப்பு? ஒரு வக்கீல் மகன் வக்கீல் ஆகிறான். உங்க அப்பா சினிமா டைரக்டர் எடுத்ததுனால நீ சினிமாவுக்கு வந்த வாரிசு தானே. உலகத்துல வேற நடிகனே இல்லையா? இவர் தான் இருந்தாரா? இல்ல, அதே தான் கேட்குறேன். கால அளவு இல்லை வந்து கட்சிக்காக பணி செய்த கால அளவுன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது உதயநிதியை விட வந்து எத்தனையோ பேர்கள், ஆராசா முதல் கொண்டு எத்தனையோ பேர்கள் சீனியர்ஸ் இருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதானே இந்த துணை முதல்வர் பதவி. உதயநிதி கேட்க வேண்டியது அந்த கட்சியில இருக்க ஒரு உறுப்பினர்களுங்க, அந்த கட்சியில இருக்கிற சீனியர்ஸ் கேட்கணும். என்னங்க நாங்கெல்லாம் இருக்கும்போது அவரை ஏன் போடுறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும். அவங்க கேட்கல, அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு போது என்ன அர்த்தம்? கலைஞர் வந்து இந்த திமுகவுடைய 50 தலைவர்கள்னு ஒரு இது உண்டு. அண்ணா இருந்தபோது அண்ணா, EVK சம்பத், நாவலர் பேராசிரியர் NV நடராஜன், சத்யவாணி முத்து, மதியழகன், இவங்க தான் தலைவர்கள். கலைஞர் பேர் கிடையாது, கலைஞர் லிஸ்ட்லயே கிடையாது. அண்ணாவுக்கு பிறகு யார் வந்தா? 2ஆம் இடத்துல இருக்கும் நானா அப்படின்னு தான் கேட்டாங்க. நேரு இறந்தார், லால் பகதூர் சாஸ்திரி வந்தார். அதோடு சரி, லால் பகதூர் இறந்த போது 13வது இடத்துல இருந்த இந்திரா காந்தி. அமித்ஷாவுடைய மகன் ஜெய்ஷா. கிரிக்கெட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? உலகத்திலேயே பணக்கார விளையாட்டுங்கிறது கிரிக்கெட்டு. பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ள விளையாட்டு. அதனுடைய தலைவர் யாருன்னா ஜெய்ஷா. அவர் எந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடினார்? இந்த கிரிக்கெட் மேட்ச் ஆடினார். அவருடைய தம்பி மோடியுடைய தம்பி பிரகலாத் மோடி ரொட்டி வித்துக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு சொந்த பிளேன்ல வர்றார். கேட்கிறீங்களா? நீங்க கேட்குறீங்களா? யாருங்க வம்சாவளியில் வர்றது? கலைஞர் குடும்பம் மாத்திரம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன இருக்கு? காரணம், அவர் வந்து அந்த 3% காரர்களை எழுத்ததுனால அந்த லாபியை பண்ணிக்கிட்டே இருக்கார். வேற என்ன காரணம்? இத்தனை இடத்துல அக்செப்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் அந்த பேச்சுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து உங்களுடைய கூட்டணி கணக்குகள் எல்லாம் 2026 மைனஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப திமுகவின் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்காவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன் இருக்க முடியாது? கூட்டணிங்கிறதே வந்து ஒரு சில ஒப்பந்தங்கள் அடிப்படையில தான் வரும். எனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு தான் கேட்டுதான் வருவாங்க. கூட்டணி நீங்க வச்சுக்கினாவே எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டுதான் வருவாங்க. சும்மா யார் வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக யாரும் வர்றது கிடையாது. முன்னோட நான் கூட்டணி சேர்ந்தாக்கா நான் ஜெயிச்சேன்னா எனக்கு என்ன கொடுப்பேன்? இப்ப இவர் சொல்லியிருக்காரு கூட்டணியில பங்கு கொடுப்பேன்றாரு. ஆட்சியில் பங்கு. அந்த நல்லா இருந்தது. ஆக வர்ற வருமானத்துல நம்ம பங்கு போட்டுக்கலாம் எடுத்து நல்ல பழிய தெளிவா சொன்னார். அதுதானே எல்லாரும் பண்றாங்க. ஆக நீ என்னத்தை மாத்தி பண்ணிட்ட? இவர் சொல்றாரு, திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு பங்கு கொடுப்பேன்னு லஞ்சம் கொடுக்குறாங்கிறார். திருமாவளவன் வர விடாத அளவுக்கு வந்து ஆளும் கட்சி வந்து அழுத்தம் கொடுக்குது அப்படின்றத வந்து நான் இதை எப்படி சொல்றேன்? நீ என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு ஆட்சியில பங்கு கொடுப்பேன், நீ வந்து லஞ்சம் கொடுக்க பாக்குற. அது ஆளுங்கட்சிக்கு தான் இருக்குது. அது என்ன தப்பு? நீ என்ன யோக்கியம்? ஆட்சியில பங்கு கொடுக்குறேன்னு சொல்லி தான் எடுக்க பாக்குற. அது ஒரு வகையான பிரஷர் தானே. நீ செஞ்சா அதான் அப்புறம் அதே தான். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி தான். கருத்துக்களை நேரத்தை நன்றி.